நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பேசும்பொழுது பல விஷயங்களை ஆக்ரோஷமாக பேசினார். காமராஜர் ஆட்சி இப்படி இருந்தது தெரியுமா, காமராஜர் இதை செய்தார் தெரியுமா, அதை செய்தார் தெரியுமா, அதனால விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு போயிட்டாரு. விஜய் என்ன செய்தாரு, விஜய் எதற்காக ஓட்டு போடணுங்கிறத ஐயா கிட்ட நாங்க வந்துட்டு தாழ்மையோட கேட்டோம். அதற்கு உண்டான பதில் எங்களுக்கு வரவே இல்லை. நாங்கள் என்ன கேட்கிறோம் அப்படின்னாக்க, இங்கே அமைதி நிலவ வேண்டும், அதற்காக விஜய்க்கு ஓட்டு போட வேண்டுமா? ஐயா வேலுச்சாமி அவர்கள்ட்ட நாங்க கேட்கிறோம், கர்நாடகாவில் 1.5 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். அங்க எல்லாம் வந்துட்டு கிழக்கு மாகாணங்கள்ல தேநீர் கடை வச்சிருக்கிறவங்க தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தமிழர்களாக உங்களால் பார்க்க முடியும் பொழுது தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய தெலுங்கர்களை நாங்கள் தெலுங்கர்கள்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அங்க இருக்கிற தமிழர்களை தமிழர்களாக தனித்து பிரித்து உங்களால் பார்க்க முடியும் பொழுது இங்கே எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தெலுங்கர்களை நாங்கள் தெலுங்கர்கள் சொன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அப்ப தமிழ் தேசியம் என்னவாக பேசுகிறது என்றால் ஒற்றுமையை தான் பேசுது. இங்க எல்லோரும் ஒன்றாக கூடி வாழ்வோம், நாங்கள் தான் ஆளுவோம் அப்படிங்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமை. அதைத்தான் நாங்க கேட்கிறோமே தவிர இது வன்முறை அல்ல. ஒவ்வொரு முறையும் காவிரி பிரச்சனை வரும்போது கர்நாடகாவில் தமிழ் அடிக்கிறாங்க, ஒருபோதும் தமிழவனும் கர்நாடகாரங்களை இங்க அடிக்கிறது இல்ல. முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போது கேரளத்துல தமிழர்களை அடிக்கிறார்கள், மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறார்கள். இங்க தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணை கூட நம்ம தொடுவது இல்லை. நாம் தமிழ் கட்சி இங்க வந்த பிறகும் நீங்க இவ்வளவு தூரம் ஆளுமை மிக்க கட்சியாக வந்த பிறகும் ஒரு கன்னடர் மீதோ தெலுங்கர் மீதோ மலையாளி மீதோ தாக்குதல் நடத்தவில்லை. நாங்கள் சகோதரர்களாக தான் பார்க்கிறோம். அதை செய்வர்கள் யாருங்கிற கேள்வியே எழுப்பக்கூடாதுனாக்க அது எப்படிப்பட்டதுங்கிறத பாருங்க. இவர் வந்தால் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் வந்துரும்னாக்க விஜய் அவர்கள் வந்தால் உடனடியாக காவிரி நீர் திறக்கப்படுமாங்கிற கேள்வியை மட்டும் பதில் சொல்லுங்க. அடுத்ததாக ஐயா செந்தில்வேல் அவர்கள் பேசும்பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தான் எல்லா நம்பிக்கையும் இருக்கு. ஏன்னாக்க பொருளாதாரத்தை உயர்த்தி அப்படியே தூக்கி நிறுத்திட்டாருங்க. எப்படிங்க நிறுத்தினாரு? இப்ப பாருங்க, என்கிட்ட BMW வந்துருச்சு, என்கிட்ட மாட மாளிகை வந்துருச்சு, என்கிட்ட கூட கோபுரம் வந்துருச்சு. எப்படி தெரியுமா? நான் 10 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கேன். இந்த 10 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டேன், அதனால நான் பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டேன். எப்படிப்பட்ட பொருளாதாரம் பாருங்க. ஏன்னா இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒன்று சொன்னாங்க, நாங்கள் பொருளாதார நிபுணர் குழு என்று ஒன்று வைப்போம், உலக அளவில் பொருளாதாரத்தில் தலை சிறந்த நபர்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு கடனற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாத்திருவோம்னாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சமயத்தில் நேர்மை மிக்கவராக கருதப்பட்ட ஐயா PTR பழனிவேல் அவர்கள் நிதியமைச்சராக இருந்து இதெல்லாம் சாதிப்பாருன்னு அவங்க சொன்னாங்க. அவரு மாறா என்ன கேட்டுட்டாருன்னா, கட்சிக்குள்ள நடக்கிற ஊழலை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. தூக்கி வீசவர அது எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்பிக்கைக்குரியவரா ஸ்டாலின் வந்துருவாரு தான் இல்லையா? மோடி வந்துட்டு ஒப்பந்தம் போட்டுட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க கேள்வி கேட்கிறோம், தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் போய் நாடு நாடா போய் தனியார் முதலாளிகள்லாம் இங்க வாங்க முதலீடு பண்ணுங்கிறீங்களே, அந்த தனியார் முதலாளிகளோடு போட்ட ஒப்பந்தத்தை நீங்கள் வெள்ளை அறிக்கையாக கொடுக்க தயாரா இருக்கீங்களா? எங்கள் நாட்டின் மீது, எங்களுடைய நிலங்களின் மீது, வளங்களின் மீது நீங்க என்னவெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்கிறத வெள்ளை அறிக்கையாக கொடுக்க தயாரா இருக்கீங்களான்னு கேட்டா அது வந்துட்டு என்னதுங்க, நீதி கிடையாது, அது வந்துட்டு இங்க மரபு கிடையாது, அதனால நாங்க வெளியிட மாட்டோம் அப்படின்ட்டீங்க இல்லையா? இப்படியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம மீது போற போக்குல ஒரு விமர்சனம் என்னன்னாக்க, சீமான் அவர்கள் அவர் கொள்கை என்னவா இருந்தாலும் என்னை எதிர்த்தே பேசினாலும் விஜய் அவர்களை ஆதரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்படியே வந்துட்டு அதற்கு முன்னோக்கி ஒரே ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே அந்த வீடியோவை பார்த்துருந்தாருன்னா அவருக்கு தெளிவு கிடைச்சிருக்கும். அதை செலக்டிவா கட் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்ல மட்டுமே பார்க்கறதுனால அண்ணனோட பேச்சா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அண்ணன்ட்ட கேள்வி எழுப்பப்படுது, உங்களுடைய கொள்கையில அப்படியே திருடிக்கிட்டாரே, உங்களோட கட்சி கொடிய அப்படியே எடுத்துக்கொண்டாரே அப்படின்னு கேள்வி கேட்கும் போதுதான் அவரோட கொள்கை என்ன வேண்டாங்க இருக்கட்டும், எனக்கு எதிர்த்து கூட அரசியல் பண்ணட்டும், ஆனால் புதிய சக்தியாக வரும்போது என் தம்பியை ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனா மேடையில ஏறி நின்னுட்டு இவரதான் எங்களுக்கு கொள்கை தலைவர், தமிழ் தேசியமும் திராவிடம் 2 கண்ணு, இங்க ஒரே மண்ணு, இவர மண்ணுன்னு சொன்னா நீ அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிரா அப்படிங்கிறது தமிழ் தேசியத்தின் சித்தாந்தம். அதே போலதான் 41 பேர் மரணம் செத்து போயிட்டாங்க. செத்தவுடன் முதல் ஆளாக குரல் கொடுத்தது யார்? அண்ணன் சீமான் தான். என்னன்னு குரல் கொடுத்தாரு? என் தம்பிக்கும் இந்த மன வருத்தம் இருக்கும், அவரை யாரும் காயப்படுத்தக்கூடாது, இங்க எல்லா கட்சியினரும் ஒன்னா நிக்கணும், இது வந்துட்டு ஒரு பேரிழப்பு, பேர் விபத்து அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்தது அண்ணன் சீமான் தான். ஆனா 2 நாள் கழிச்சு வீடியோ போடுறீங்க, சிஎம் சார்
நான் ஒன்று ஆபீஸ்ல இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன். நீங்க அங்கதான் ஏன் இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும், வெளில வர மாட்டீங்களே. நீங்க அதை போடும்போது உங்களுக்கு தயவுதாட்சணையே இல்லை, இந்த மக்கள் மீது அக்கறையே இல்லை என்று சொல்லும் போது அதை ஏறி அடிப்பதும் அண்ணன் சீமான் தான். நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்களே, ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேட்டா அதற்கு நடுவுல நடந்த நிலைப்பாடுகளை நீங்க பார்க்கணும். அதை பார்க்காம விமர்சனத்தை மட்டும் வச்சுட்டு போக கூடாது. அடுத்ததாக இங்கே வந்துட்டு ஆணுக்கு பெண் சமமாக நாங்களும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? உள்ளாட்சி தேர்தலில் நாங்களும் கொடுத்திருக்கோம். அது சட்டத்தின் ரீதியாக நீங்க கொடுத்திருக்கிறீங்க. சட்டமன்றத்தில் உங்களை தடுக்கிறது எது? கொடுங்க 50% இடஒதுக்கீடு இப்ப கொடுங்க பாப்போம். நீங்கள் பேச்சில் இருக்கிறீர்களா, செயலில் இருக்கிறீர்களா? நம்பிக்கை உங்களுக்கு எங்க இருந்து வருதுங்கிறத பார்ப்போம். சட்டமன்ற தேர்தல் தான் வருது இல்ல, கொடுங்க. எது தடுக்குது? உங்கள்ட்ட பெண்களே இல்லையா? திமுக பெண்களே இல்லையா? ஆளுமை மிக்க பெண்களே இல்லையா? உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதை தடுப்பது எது? ஆணாதிக்க புத்தி. நீங்க சொல்றீங்கல்ல, ஈவேரா வந்தார் பெண் ஆதிக்கத்தை வந்துட்டு ஆணாதிக்கத்தை ஒழித்தார்னு. ஒழிச்சு காட்டுங்க, ஒரே முறை ஒழிச்சு காட்டுங்க. உங்க கையில் அதிகாரம் இருக்குல்ல, ஒழிச்சு காட்டுங்கன்னு நாங்க கேட்கிறோம். திருநங்கையர்களுக்கு நாங்கள் தான் திருநங்கைங்கிற வார்த்தையே கொடுத்தோம். வார்த்தையை கொடுத்தீங்க, ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? நாம் தமிழ் கட்சி வாய்ப்பை கொடுக்கிறது. ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற தேர்தல் வரும்போது நீங்கள் திருநங்கையாக மாற்றுப்பாலினமாக ஒடுக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து வாய்ப்பை கொடுக்கிறது. பட்டியல் இனத்தவராக நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் பொது சமூகத்தில் பொது தொகுதியில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. இதை வெறும் சொல்லாக அல்ல, செயலாக காட்டுகிறது. எப்படி காட்டுது அப்படின்னாக்க, எல்லா சாதியினரையும் எங்க நிறுத்தினாலும் வாக்கை சரிசமமாக வாங்க முடியும். ஒவ்வொரு தொகுதியிலையும் சரிசமமான வாக்குகளை வாங்குவதன் மூலமாக காட்டுகிறது. ஆணும் பெண்ணும் நிகர் என்று எப்படி காட்டுகிறதுனா, ஆண் வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை வாங்குகிறார்களோ அதை விட ஒருபடி மேலே பெண் வேட்பாளர்களை இங்க வாங்க முடியுங்கிறத நிரூபிச்சு காமிக்கிறது மூலமாக அதை செயலில் காட்டுகிறது நாம் தமிழ் கட்சி. இங்க திராவிடம் தான் எல்லாரும் தூக்கிட்டு வரும்போது கொள்கை ரீதியாக உடைத்து எறிந்து இங்க தமிழர்கள், இங்கே தமிழ் தேசியம் தான் எல்லாம், தமிழ் தேசியம் தான் எங்கள் சித்தாந்தம் என்று மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. தோல்வி அடைந்த போதும் 1% போன ஒரு கட்சி இதுவரை வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை. மீண்டும் மீண்டும் வளர்ந்து உங்கள் ஊடக மறைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு நேஷனல் மீடியான்னு கூட்டு வந்து வச்சுட்டு, கான்க்ளேவ்னு கூட்டு வந்து வச்சுட்டு, ஒண்ணுமே இல்லாத 1% இல்லாத ஆட்கள் எல்லாம் கூட்டு வச்சு கொண்டு, ஊடகங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடியவர்களெல்லாம் கூட்டு வச்சு கொண்டு நீங்க நடத்தி கொண்டு இருக்கும்போது, முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு 234 தொகுதிக்கும் தனிப்பட்ட முறையில வேட்பாளரை நிறுத்தி நிற்கக்கூடிய அண்ணனை நீங்கள் ஒதுக்கி இருந்தாலும், அந்த மறைவுக்கு பின்பு, அந்த மறைப்புகளுக்கெல்லாம் பின்பும் தான் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு முறையும் ஏறி அடைக்கிறது. இந்த முறை தட்டுறோம், தூக்குறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி மருத்துவர் கார்த்திகேயன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.